ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். நம்ம 1 கிலோ அளவுக்கு செய்யலாம், 2 1/2 கிலோவாக செஞ்சுருக்கிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற ஸ்டேஜ்லேயே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துலாம். 2 முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மீட்ரு வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். நல்லா ஒரு கெட்டி பதம் வரும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. நம்மளுக்கு நுரப்பதம் வரும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பால் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். எந்த ஸ்மெல்லும் இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. நுரப்பதம் வரோங்க. நல்லா கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ மைதா மாவு நம்ம இந்த மெஷர்மெண்ட் கப்பால் நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்து நான் இதில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கம்மியாக தலை தட்டி சேர்த்துக்குங்க, ரொம்ப வலிய வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது கூட நம்ம சாக்லேட் பவுடர் நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல அந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அடிக்கலாம் வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி செஞ்சாலே போதும். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம கேக்கு செய்கிற பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு எண்ணெய் தடவி இந்த மாதிரி நம்ம கேக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கிறோம்ல, அந்த இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்குங்க. தட்டி விட்டு ஒரு குச்சால் இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு வெடிக்காமல் வரும். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம 2 செஞ்சு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அது கூட காஃபி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்குறோம். அது மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்து நல்லா மீட்டட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மீட்டட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கீழே சாய்ச்சா கூட நம்மளுக்கு விழுவாது. அந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க. இந்த மாதிரி நான் மீட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கொக்கோ க்ரீம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அப்போ தான் கலர் நம்மளுக்கு சேஞ்ச் வரும், சாக்லேட் மாதிரி இருக்கும். அது கூட நம்ம கேக்கு பாருங்கள் வெந்துடுச்சு பாருங்கள். எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ பொசன்னு இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த இதில் செய்கிறோமோ அதில் க்ரீம் கொஞ்சமாக தடவி எடுத்துக்கலாம். தடவி எடுத்துகிட்டு நம்ம கேக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கேக் அது மேலே வச்சு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ க்ரீம் மீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இதை சேர்த்துட்டு நம்ம க்ரீம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப் தெரியாத அளவுக்கு நல்லா நம்ம ஷைனிங் ஆக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் மீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2வது ஸ்டேஜையும் வச்சு இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ரீமை திருப்பி ஆட் பண்ணி அது கூட சாக்லேட் க்ரீம் இருக்குல்ல, அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்டை சுடு தண்ணி வச்சு அடியில் அதுக்கப்புறம் சாக்லேட் போட்டு இந்த மாதிரி உருகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கேக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது கேக் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் ரெடி பண்ணோம்ல, சாக்லேட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கேப் இருக்கா அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம கேக்கு சாக்லேட் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ஆட் பண்ணி அதுக்கூட செரி பழம்லாம் சேர்த்தாச்சு. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம இது மேலே நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேக்கு 2 கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கேக் கடையிலே வாங்குவோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க, நீங்கள் வீட்டிலே செஞ்சுப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.